பார்லி ரைஸ் ஊத்தாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப்பு பார்லி அரிசி போட்டுக்கிடுங்க. 2 கப்பு பார்லி ரைஸு, 1 கப்பு தோலோடு இருக்கிற உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 6 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் பார்லி அரிசியும் உளுந்தும். இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சாச்சு. இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிடுங்க. மீதம் உள்ள எல்லாத்தையும் அரைச்சிட்டு மொத்தமாக பார்க்கலாம். மாவு அரைச்சாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிடலாம். நல்லா கலந்து அப்படி 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். மாவு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. நல்லா கலந்துக்கிடுங்க. கலந்துட்டு தோசைக்கல்லில் ஹீட் பண்ணியாச்சு. எண்ணெய் தடவிக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் தடவியாச்சு. ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பம் மாதிரி அப்படி மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சாச்சு. ஸ்லோவாக வச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. நல்லா ஓட்ட ஓட்டையாக அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் ஊத்தாப்பம். சுவையான டேஸ்டான பார்லி அரிசியை வச்சு ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அரிசியெல்லாம் சேர்க்காதவங்களுக்கு இந்த மாதிரி பார்லி அரிசியில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.